அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட நாங்கள் வந்து ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது அளவு ப்ளவுஸு, இது கஸ்டமரோட ப்ளவுஸு எடுத்து வச்சுருக்கேன். கீழே வந்து எப்பயும் போல் 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ ப்ளவுஸோட உயரம் எடுக்கணும். ப்ளவுஸோட உயரம் எடுக்கிறதுக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்து நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வைக்கிறீங்க. வச்சு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு 1/2 இன்ச்சு இதுக்கு தையலுக்கு. அப்போது பின்பாட்டோட அகலம் பார்க்கணும். அகலம் பார்க்குறதுக்கு 2 இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி 2 மடிச்சிட்டிங்களா, மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு ஒரு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு நம்ம இப்போ பின்னாடி டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஆம்கோலோட உயரம் பார்க்கணும். உயரத்துக்கு கரெக்டாக அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஆம்கோல் இழுக்கக்கூடாது, எதையும் இல்லை, அப்படியே வச்சு இது பண்ணி வச்சு மார்க் பண்ணுங்கள். கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி இதெல்லாம் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிடுவோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ப்ளவுஸ் வந்து அதாவது கரெக்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ணி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் ஓகேங்களா. அதனால் ஃபுல்லாக கரெக்டாக பாருங்கள். இப்போ கழுத்தோட உயரம் பார்க்க போகிறோம் எவ்வளோ இருக்குன்னு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, ப்ளவுஸை ரெட்டையாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வச்சுட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இது கரெக்டான அளவு. இது தையலுக்கான மேலே 1/2 இன்ச்சு. இப்போ உங்களுக்கு கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச்சு தான் வைக்கப்போம். கழுத்தோட அகலம் வந்து நான் வந்து இறங்க கழுத்தோட அகலம் வந்து குறுகிட்டு வரும்னு சொல்லியிருக்கேன். அதனால் இவங்க வந்து ஆனால் ஒல்லியாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து கழுத்து இறக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அகலமாக வச்சோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அகலமாக விரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் என்ன செய்கிறோம், 2.5 இன்ச்சு தான் கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 2.25 இருக்குது. 2.25னா 2.25 இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம். மொத்தம் 5.25. அந்த 5.25 அப்படியே கீழே வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அடுத்து இங்கே 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. போட்டுட்டு அதையும் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை ரவுண்டு வளைவு கொடுத்துருங்க. இந்த மாதிரி வளைவு கொடுத்துருங்க. வளைவு கொடுத்துட்டிங்களா, அதுக்கப்புறம் இங்கே வந்து 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி ரவுண்ட் போட்டுருங்க. இப்போ நம்ம பின்னாடி நம்ம செஸ்ட்டோட அதாவது மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா, அதுக்கு வந்து ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இந்த அக்கிள் பகுதி இருக்குல்ல, 2 சைடு இருக்குல்ல, அதை வந்து இப்போ ரெட்டையாக மடிச்சுருங்க. மடிச்சுட்டு
நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே அதில் வச்சு இங்கே கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயே வச்சு இதோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இழுக்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. இழுத்திங்கன்னா இதாக தான் வரும். அதனால் கரெக்டாக வச்சு இது பண்ணி அப்படியே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 8.75 இருக்குது. ஓகேங்களா? அந்த 8.75 இங்கே வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த ஆம்கோல் சுற்றளவு பார்க்குறது வந்து இந்த ஆம்கோல் அடியிலேருந்து ஷோல்டர் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அகலம் ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். கரெக்டாக அந்த டேப் இங்கே வச்சுக்கோங்க. இதில் இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 6.5 இருக்குது. 6.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம மார்க் பண்ணது இல்லை, கரெக்டாக 6.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வரணும். நம்ம டேப்பை வச்சு அளந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி டேப்பை வச்சு அளந்து பார்க்கும்போது 6 ஒரு புள்ளியும் தான் வருது. அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. அப்போ என்ன செய்யணும், கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்கிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக இறக்கிட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சுக்கு கணக்கு பண்ணி லைட்டாக கீழே இறக்கிடுங்க. இறக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இறக்குங்க. இறக்கிட்டு திருப்பி 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு திருப்பி அதை ரவுண்ட் போடுங்க. ரவுண்ட் போட்டுட்டு கரெக்டாக இப்போ அதில் 6.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வருதான்னு பார்க்கணும். கரெக்டாக 6.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வருதுங்க. ஓகேங்களா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன செய்றீங்க, எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த முடிஞ்சு போச்சு. இப்போ உங்கள் கழுத்தோட அகலம், உங்கள் கழுத்து இந்த அளவு ப்ளவுஸில் உள்ள கழுத்தும் ஒன்று போல் இருக்கான்னு நம்ம பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு என்ன செய்றீங்க, இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம 1/2 இன்ச்சு விடுவோம் இல்லையா, அதே மாதிரி வச்சு இப்படி வச்சு ரவுண்டாக வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் நம்ம வரைஞ்சது கரெக்டாக இல்லையான்னு. கரெக்டாக வருது, எனக்கு இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வருது. அந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணியாச்சு. இவ்வளோதான் பேக்கு. இதை இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இதில் வந்து ஒரு அரைக்கால் போட்டுருங்க கரெக்டாக. அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்து கை ஸ்லீவ் வெட்ட போகிறோம். கை வெட்ட போகிறோம். எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரா எட்ஜஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கட் பண்ணிடணும் நம்ம. அப்படின்னா தான் கரெக்டாக வரும். கட் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து 1.5 இன்ச்சு கீழே நம்ம கைக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுறேன். ஓகேங்களா? இப்போ கையோட உயரம் அளவு ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு கீழே அந்த கீழே அகலம் இருக்குல்ல, கையோட கீழே அகலம் அதில் ஒரு மார்க்கு. அதை அப்படியே ப்ளவுஸை வந்து கரெக்டாக மேலே எடுத்து வைங்க. இப்போ இந்த கரெக்டாக இந்த அகலம் இருக்குது பார்த்தீங்களா, உயரம் ப்ளவுஸோட உயரத்தில் ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அங்கிட்ட அப்படியே உயரம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இருக்குல்ல, இந்த உயரம்
அடிக்கையில் உள்ள உயரம் கரெக்டான அளவில் இந்த இருக்குது கரெக்டான அளவு. அதில் ஒரு மார்க் பண்ணியாச்சு. தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸ் அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, எல்லாத்துலேயுமே தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அதில் தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அடிங்கை உயரம் அது இருந்தால் தான் சுருக்கு வந்து வராது, ஒன்றும் வராது, ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம அடிங்கை உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அடிங்கை உயரம் பார்க்குறதுக்கு இந்த இருக்குல்ல ஆம்கோல், இதிலேருந்து இப்படி இந்த மாதிரி நீங்கள் இப்படி பிடிச்சி இழுக்கும்போது தான் ஸ்ட்ரைட்டாக வருதா, இப்படி இழுக்கும்போது லூஸ் கிராஸாக வர மாட்டேங்குது. இந்த இழுக்கும்போது ஸ்ட்ரைட்டாக வருது. அப்போ நம்ம இங்கே தான் வச்சு அடிங்கை அவங்களுக்கு அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அங்கே கரெக்டாக வச்சு இந்த ஆம்கோல் கீழே அடிங்க ஆம்கோல் 5.75 இருக்குது. சரிங்களா, 5.75 இருக்குது. 5.75 இருக்குது. அதை வந்து அப்படியே இங்கே வச்சுக்கோங்க. 5.75 வச்சிட்டிங்களா. அவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருந்துச்சு, 6.25க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருந்துச்சு. 6.25க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குன்னா இங்கே 6.5க்கு ஒரு புள்ளி கூட இருக்குது. அதை அப்படியே லைட்டாக டேப்பை மேலே இழுத்து வச்சு பாருங்கள். இங்கே வருது அவங்களுக்கு அடிங்கை அகலம் இங்கே தான் கரெக்டாக வருது மார்க் பண்ணது. இது வந்து நான் எப்பயும் இப்படி தான் கட் பண்ணுவேன். அவங்க அளவு ப்ளவுஸில் அடிங்கை வேறு எவ்வளோ இருக்குது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன நான் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்குவேன். அவங்க அந்த இது அளவுலேயே நான் கட் பண்ண மாட்டேன். திருப்பி இன்னொரு தடவை கூட செக் பண்ணிக்கிறேன் நான். கரெக்டாக தான் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதையும் இப்போ வந்து பாருங்கள், இந்த அடிங்கை உயரம் நமக்கு கரெக்டாக எங்கே வருதோ அங்கனக்குள்ளே வச்சு மார்க் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து சுருக்கு எதுவுமே வராது. அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இங்கே வந்துடுச்சு அவங்க அடிங்கை ப்ளவுஸோட அடிங்கை அதில் இருக்கிறதும் நம்ம எடுத்து 6.25க்கு ஒரு புள்ளி கம்மி எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதை அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. போட்டுட்டு அதில் பாதி 6ல் பாதி 3 அந்த இதில் அரைக்கும் கம்மியாக இருக்குல்ல, அதில் பாதி வந்து அதுலேயும் 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக 2க்கு வச்சு சென்ட்ரு வச்சுட்டு அதுலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுருங்க. ரவுண்ட் போட்டுட்டு அங்கிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு அவங்களுக்கு தையலுக்கு, அது மாதிரி இங்கிட்டு 2 இன்ச்சு தையலுக்கு. அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறது. ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணுறது இவ்வளோ தான். மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அடுத்து குடஞ்சி வெட்டணும் நம்ம. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் பார்க்குறவங்க வந்து கமெண்டில் எதுவுமே சொல்கிறதே இல்லை. கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை நான் சொல்லித்தரது புரியலைனாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நல்லா தெளிவாக சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஆரி கிளாஸ் எடுக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா ஆரி கிளாஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதில் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ குடஞ்சி விட்டுறக்கு இங்கேருந்து இந்த அரக்கா மேலே இது மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா உயரம், அதுலேருந்து 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி 2 இன்ச்சு அதுலேருந்து 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கேர்வ் எடுத்திருக்கேன். கேர்வ் எடுத்து வரைச்சிருக்கேன். இதை நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்குறவங்களுக்கு எனக்கு நான் சொல்லிக் கொடுக்குற சேனல் பிடிக்காட்டினாலும் ஒரு லைக் மட்டுமாவது போடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு லைக் போட்டுருங்க. லைக் போடாமல் பார்க்காதீங்க, லைக் போட்டுருங்க. இப்போ ஸ்லீவ் வந்து இவ்வளோதான். ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோதான் ஸ்லீவ். இன்னும் ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.